அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மகிழ்ச்சிக்குரிய தியாக திருநாளின் இன்பத்தையும் இதிலே அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கிற பரக்கத்தையும் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நம்மை கடந்து செல்கிற இந்த ஹஜ்ஜு பெருநாள் நமக்கு முன்னால் மிக முக்கியமான வலுவான ஒரு கேள்வியை வருடந்தோறும் வைத்துவிட்டு செல்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் பட்ட துன்பங்களும் துயரங்களும் வார்த்தைகளின் வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டவை. எப்பொழுதுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வின் சோதனைகளை துயரங்களை பற்றி பேசுகிற பொழுது அதனை தொடர்ந்து வருகிற அல்லாஹுவின் பேர் உதவியையும் வரலாற்று ரீதியாக சேர்த்து பார்க்கிற காரணத்தினால் அவர்களுடைய வாழ்வின் துன்பங்களை குறித்து உணர வேண்டிய அளவிற்கு நாம் உணரவில்லையோ என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தள்ளப்பட்ட நேரத்தில் அந்த நெருப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பூஞ்சோலையாக மாற்றி எதிரிகளின் சூழ்ச்சியை வீணடித்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரு வெற்றியை வழங்கினான் என்கிற வரலாற்றை படிக்கிற பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் என்கிற அந்த இடத்திற்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் அதனோடு சேர்த்து பார்க்கிற காரணத்தினால் அதற்கு முன்னால் அவர்கள் பட்ட வேதனைகளையும் துன்பங்களின் அளவையும் நாம் புரிந்து கொள்வதிலே ஒரு சிறு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இதை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள துன்பத்தை மட்டுமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய உதவி வருமா வராதா என்பது 100% உத்தரவாதமாக தெரியாத அந்த காலகட்டத்தில் ஒற்றை மனிதருக்கு எதிராக மொத்த ஊருமே திரண்டு நிற்கிற அந்த தருணத்தில் அவரை எரித்து அழித்து உங்களுடைய கடவுளர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அந்த ஊர்க்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய நெருப்பு கிடங்கை தயாரித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் கடைசி நிமிடமாக அவர்கள் அந்த நெருப்பிலே தள்ளப்படுகிற நிமிடம் வரைக்கும் அனுபவித்த அந்த வேதனைகள் இருக்குமே, அதுதான் உண்மையான கடுமையான வேதனை துன்பங்கிறது. ஏன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உதவி செய்தான், வெற்றியை அளித்தான், எதிரியை சூழ்ச்சியை முறியடித்தான் என்பது இரண்டாவது அம்சம். ஆனா இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், துன்பப்பட்டிருக்கும். அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் அவங்களை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, இப்படியெல்லாம் சமாதானம் படுத்தி இருப்பாங்க. அவங்களுடைய இந்த கொள்கை உறுதியில் இருந்து அவங்களை தடம்புரலை செய்வதற்கு, வெளியில கொண்டு வருவதற்கு யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பேசியிருப்பார்கள். அதையெல்லாம் விட மிக முக்கியமாக ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன மாதிரியான ஊசலாட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருப்பான். இவ்வளவு பெரிய துன்பத்துக்குள்ள நம்ம சிக்கித்தான் ஆகணுமா, அதுல இருந்து நம்ம வெளியில வந்துட்டா என்ன, வேறு ஏதாவது ஒரு சின்ன சமரசத்தை செஞ்சுக்கிட்டா என்ன என்றெல்லாம் அந்த இடைப்பட்ட காலத்துல அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளையும் வழிகளும் இருக்கிறத, அந்த வழிதான் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு பெரிய வழி. நெருப்பில் தள்ளப்பட்டது வழி அல்ல, ஏன்னா தள்ளப்பட்டதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்வுடைய வெற்றி மட்டும்தான் மிச்சமா இருக்கிறது. தள்ளப்படுகிற அந்த அறிவிப்பு வந்து தள்ளப்படுகிற நிமிடம் வரைக்கும் அவர்கள் அனுபவித்த அந்த சோதனை, இப்படி அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாஹ்வுடைய வெற்றி பெறுவதற்கு முந்தைய நிமிடம் வரைக்கும் அவங்க அனுபவிச்ச அந்த துன்பங்களை தான் வார்த்தைகளை வர்ணிக்க முடியாத துன்பம்னு சொல்றோம். அவங்களுக்கு கடைசியா முதுமையான பருவத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அடுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது, கட்டளையிடப்பட்ட நேரத்திலிருந்து அவர்கள் அறுப்பதற்காக துணிந்த அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் இருந்த அந்த இடைப்பட்ட தருணத்துல அவர்கள் மன ரீதியா எவ்வளவு போராடி இருப்பாங்க, ஷைத்தானோடு எவ்வளவு போராடி இருப்பாங்க, அந்த சமூகத்துல எவ்வளவு போராடி இருப்பாங்க, அது அவங்களுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய வலியை அழுத்தத்தை தந்திருக்கும். அப்ப இப்ப வார்த்தைகள்ல வர்ணிக்க இயலாத ஒரு பெரும் துன்பத்தை, அத மாதிரியான என் வாழ்க்கையில ஒரு பெரிய துன்பத்தை சந்திச்சிருக்கேன்னு உலகத்துல யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய துன்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த துன்பத்தை பற்றி நாம் பேசுகிற பொழுது இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் ஹாஜரா அம்மையாரும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தாரும் அவர்கள் பட்ட இன்னல்களையும் இடையூறுகளையும் துன்பங்களையும் பற்றி நாம் பேசுகிற இந்த நாளில் எவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறோம்? அதை கவலையோடு பேசுகிறோமா, மன வருத்தத்தோடு பேசுகிறோமா, துன்பத்தை அடைந்தார்கள் என்று துன்பத்தை பற்றி மட்டுமே பேசுகிறோமா? அதை பற்றி பேசுகிற பொழுது அதை ஒரு பெரிய தியாகம் என்று பேசுகிறோம். அதை பற்றி பேசுகிற பொழுது இப்ராஹிமுடைய பெரிய மன வலிமை என்று பேசுகிறோம். அதை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள்தான் இந்த உலகத்திற்கே பெரிய முன்மாதிரி என்று பேசுகிறோம். அதை ஒரு பெரிய சிறந்த காரியமாக, சிறந்த எடுத்துக்காட்டாக, உலகமெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஆதர்ச புருஷனாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் பேசுகிறோம். நாம் மட்டுமல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன் கூட திருமறை குர்ஆனிலே அப்படித்தான் பேசுகிறார். கது காலத்திற்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலும்
இப்ராஹிமோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவங்க பெரிய துன்பங்களை துயரங்களை பட்டதை பத்தி பேசுற நேரத்துல எல்லாம் ரொம்ப சிலாகிச்சு அதை தியாகம் என்கிற வார்த்தையில அது உயர்வான ஒரு ஒரு பணி என்கிற வகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகிக்கிறான். உலகம் எல்லாம் சிலாகிக்கிறது. நாம் எல்லோரும் அப்படித்தான் பேசுகிறோம். இப்பொழுது இந்த ஹஜ் பெருநாள் முன்வைக்கிற கேள்வி என்ன என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துன்பங்களை அனுபவிக்கிற அந்த நேரத்தில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கிற அந்த நேரத்தில், அல்லாஹ்வின் உதவி வருவதற்கு முன்பான அந்த தருணத்தில், அவர்கள் அந்த வேதனையை சந்திக்கிற தருணத்தில் அதை வேதனை என்று, துன்பம் என்று கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு அதை கடந்து சென்றார்களா, அல்லது அந்த தருணத்திலேயே அவர்கள் அதை வீரமாக மன வலிமையாக அல்லாஹ் தனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பாக அல்லாஹ்விடத்தில் பெரும் வெற்றியை பெற்றுத் தருவதற்குரிய ஒரு சான்ஸாக நபிமார்களை பார்த்தார்களா? நம் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான கேள்வி அதுதான். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வு ஏராளமான படிப்பினைகளை தருகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான படிப்பினை என்ன? உங்களுக்கு வருகிற, உங்களுக்கு அருகாமையில் நீங்கள் வாழுகிற சமகாலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ உங்கள் சமூகமோ அல்லது உலகத்தில் வாழ்கிற, உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே வாழ்கிற முஸ்லிம்களோ இப்படிப்பட்ட தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆட்படுத்தப்படுகிற நேரத்தில் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம்? நேற்றைக்கு முன்தினம் மத்திய பிரதேசத்திலே 11 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. 11 வீடுகள் இடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், அவர்களுடைய வீட்டில் இருந்த பிரிட்ஜுக்குள்ளே மாட்டுக்கள் வைக்கப்பட்டிருந்தது என்று காரணம் சொல்லி மத்திய பிரதேசத்தில் 11 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய செய்தியாக பொதுத்தளத்திலே இன்றைக்கு விவாத பொருளாக மாறல. ஏன்னா அதான் சகஜமாயிடுச்சு, சாதாரண செய்தி ஆயிடுச்சு. இதை விட தூக்கி சாப்பிடுகிற இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள மாட்டுக்கறி வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த நாட்டிற்காக வேண்டி ராணுவத்தில் தன்னுடைய மகனை அர்ப்பணித்த ஒரு வயது முதிர்ந்த அகலாத் என்கிற பெரியவரை மத்திய பிரதேசத்திற்கு அருகிலே உத்தரப்பிரதேசத்திலே வைத்து கொலை செய்தார்கள். அது மாதிரி ஏராளமான கொலைகளை பார்த்துட்டோம், துன்பங்களை பார்த்துட்டோம், இழைக்கப்படுகிற அநீதிகளை பார்த்துட்டோம். இந்த அநீதிகளை எல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம்? அதற்கு எதிராக போராடுகிறோம், எதிர்குரல் எழுப்புகிறோம், அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா இதை பத்தி பேசுகிற நேரத்தில், இதை பற்றி உரையாடுகிற நேரத்தில், இதை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு எல்லோருமே அப்படித்தான் பேசுகிறோம். நான் உட்பட நம்ம யாருமே அதுல விதிவிலக்கே இல்லை. எல்லாருக்குமே இந்த நிகழ்வுகள் எதிர்த்தது கவலையின் துன்பத்தை இப்படி இருக்குத, இப்படி எல்லாம் அநியாயம் பண்றாங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வராதா, இன்னைக்குதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு தெரியல. எல்லாரும் கவலையா தானே பாக்குறோம். பாலஸ்தீனம் கிட்டத்தட்ட 8 மாதங்களை கடந்து விட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பித்த அந்த இனப்படுகொலை யுத்தம் அல்ல. பல பேர் யுத்தம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் அல்ல, அது போராட்டம் அல்ல, அது ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலை அக்டோபர் 7, 2023 ஆரம்பித்து இன்றைக்கு நாம் ஜூன் மாதத்தில் 2024 அமர்ந்திருக்கிறோம். ஏறத்தாழ 8 மாதங்களை கடந்து 9ஆவது மாதத்தை தொட்டுவிட்டோம். எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், வார்த்தைகளில் வர்ணிக்க இயலாத பெரும் பெரும் இன்னல்கள் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் அறிவித்து நம்மை கலங்க வைக்கிறது, அழ வைக்கிறது, துன்பப்பட வைக்கிறது. அப்படியே கவலைப்பட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்குதான் இந்த அநியாயம் ஒழியும்னு தெரியலையே. அநியாயம்னா அநியாயம் இப்படி ஒரு அநியாயத்தை உலகத்தை பார்க்கலையே, நினைச்சு பார்க்க முடியாது. குழந்தைகளையா பார்த்து கொள்றாங்க. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக 48,000 சொச்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 48,000 சொச்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஏறத்தாழ 80% பேர் அடுத்த தலைமுறை குழந்தைகள். 7 வயசு, 6 வயசு, 9 வயசு, 10 வயசு, 12 வயசு பிள்ளைங்க. 48,000 பேர் படுகொலை. ஏறத்தாழ 1 லட்சம் பேர் கை இழந்து கால் இழந்து துன்பப்பட்டு மருத்துவமனைகளில் உடல் ஊனமுற்றவர்களாக, காயம்பட்டவர்களாக 1 லட்சம் பேர். ஒவ்வொரு நாளும் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இத்தனை பேர் சாவு, இன்னைக்கு இத்தனை முஸ்லிம்கள் சாவு, இன்னைக்கு இந்த இடத்துல குண்டு வீச்சு. காசாவுல இருக்காதீங்க, நீங்க ரஃபாவுக்கு போயிருங்க, அங்க ரொம்ப சேஃப்டியா இருக்குது, அங்க சாப்பாடு கிடைக்குது, அங்க ஐநா சபையினுடைய கூடாரம் இருக்குது, அங்க நிவாரண முகாம் இருக்குது. 6 மாசமா கூப்பாடு போட்டு காசாவுல இருந்த மக்களை எல்லாம் ரஃபாவை கொண்டு போய் வச்சான். அகதிகள் முகாம்ல, பள்ளிக்கூடத்துல, மருத்துவமனையில இங்க கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்னு மொத்தமா போய் அங்க உட்கார்ந்தாங்க. அந்த இடத்துல குண்டை போட்டான். அப்படியே ஒரு தந்தை தன்னுடைய மகனை கையில வச்சுக்கிட்டு, உங்களை பல பேர் இந்த காட்சியை பார்த்திருப்பீங்க. ஒரு தந்தை இறந்துவிட்ட தன் மகனின் சடலத்தை கையில வைத்திருக்கிற அந்த தந்தை ஒன்றை தேடுகிறார். எதை தேடுகிறார் தெரியுமா? அந்த தமையனின் தலையை தேடுகிறார். வெறும் உண்டை மட்டுமே இருக்கு கையில். அப்படியே கற்பனை பண்ண முடியாது நம்மளால. அந்த காட்சிகளை பார்க்கிறவங்க சமூக வலைதளத்துல
அதை பரப்பியவர்கள், அதை வெளியிட்டவர்கள் மிக கவனத்தோடு தயவு செய்து இந்த காட்சியை பலவீனமான உள்ளம் படைத்த யாரும் பார்த்துவிட வேண்டாம் என்கிற கோரிக்கையோடு, அதை பார்த்துவிட முடியாது, 2 நாளைக்கு தூக்கம் வரவே வராது, சாப்பாடு இறங்காது, அதை சுத்தியே நம்முடைய சிந்தையை ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி அங்கே காட்சிகள் நடக்கிறது, கொலைகள் அரங்கேறுகிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, ஏறத்தாழ அரை நூற்றாண்டுகளை கடந்து 3/4 நூற்றாண்டு காலம் போர் முனையிலேயே அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறோம்? கவலையோடு, துன்பத்தோடு, அழுகையோடு. என்ன ஆகுமோ தெரியல, இப்படி எல்லாம் நடக்குது, இல்ல அநேகக்காரங்க மேல என்னைக்குதான் அல்லாஹ்வுடைய பிடி வந்து இருக்கும்னு தெரியலையே என்று சொல்லி அதை கவலையாக, துன்பமாக, இழப்பாக, கஷ்டமாக, இப்படித்தான் நாம் எல்லோரும் உரையாடுகிறோம். ஆனால் எப்படி உரையாட வேண்டும் தெரியுமா? இதை எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? ஆனால் அந்த பார்வை வர்றது சாதாரணமானது வரவே வராது. சாதாரணமா எல்லா மக்களை போல வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வரவே வராது. ஒரு இஸ்லாமிய நெறிமுறையோடு இறைவன் கூறுகிற வார்த்தைகளுக்கு உரிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உரிய வெயிட்டை கொடுத்து சிந்திச்சு சிந்திச்சு அப்படி ஒரு புதிய சிந்தனை பழக்கத்தை உண்டாக்குனாலே தவிர நம்மளால அல்லாஹ் சொல்ற மாதிரி சிந்திக்கவே முடியாது. இது எப்படி சிந்திக்கணும் தெரியுமா? அல்லாஹ் நமக்கு ஒரு பாடம் நடத்துறான். ஹஜ் பண்ணால் அந்த தியாகத்தை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறோம், அதே மாதிரி ஒரு பாடத்தை சமகாலத்தில் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்க ஊருக்கு, இந்த உலகத்தினுடைய முக்கு மூலையில ஏதோ ஒரு இடத்துல முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு துயரங்களுக்கு ஆட்படுத்தப்படுகிற நேரத்தில் ஏற்படுகிற அந்த துன்பங்களை எப்படி பார்க்கணும் தெரியுமா அப்படிங்கிற பாடத்தை நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றின் வழியாக நமக்கு எல்லாம் எடுத்து சொல்றோம். உஹது போர்க்களம், முஸ்லிம்களுக்கு பேர் இழப்பு. பத்ர் போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி. ஏறத்தாழ 70 கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். ஏராளமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தது. எதிரிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். வரலாற்றிலே சொல்ல முடியாத மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு பெற்று தந்தது. அல்லாஹ்வே அதை சிலாயித்து பேசுகிறார் திருமறை குர்ஆனிலே. வானத்திலிருந்து உங்களுக்கு அணியணியாக தொடர்ந்து வருகிற 1000 மாணவர்களை, 2000 மாணவர்களை, 3000 மாணவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து உங்களுக்கு உதவி செய்தார் என்கிற அளவிற்கு பத்ர் போரின் வெற்றியை திருக்குர்ஆன் சிலாயித்து பேசுகிறது. அதற்கு அடுத்து வருகிற உஹது போர்க்களம். உஹதை பற்றி குர்ஆன் சொல்கிறது. உஹது போர்க்களத்தை முஸ்லிம்களுக்கு பெரிய அடி, பெரிய துன்பம், பேரிழப்பு. ஏறத்தாழ 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏராளமானவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பல முக்கிய தலைவர்களை காணல. இஸ்லாத்துடைய ஆரம்பகால வளர்ச்சிக்காக வேண்டி தோள் கொடுத்த நபிகள் நாயகத்துடைய நெருங்கிய தோழர்கள் பல பேர் அந்த போர்க்களத்திலே பலி கொடுக்கப்பட்டு விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போ சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, நம்ம பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க. குல்தும் அன்னாஹாதா, இது எப்படி நமக்கு? நாம சத்தியத்தில் இல்லையா? நம்ம உண்மையில இல்லையா? அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர்றதுக்கு தானே நியாயம் இருக்குது. ஆனா நம்ம ஏன் இவ்வளவு சோதிக்கப்படுறோம்? எதுக்கு இந்த போர்க்களத்தில் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டோம்? எப்படி நடந்துச்சு இது? குல்தும் அன்னா, அல்லாஹ்வே பேசுறான். குல்தும் அன்னாஹாதா, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டீங்க, இது எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோட கைசேதத்தோட பேசிக்கிட்டீங்க. ஆனா உண்மையில நீங்கள் கை சேதப்படுகிற அம்சத்துக்குள்ள இல்லப்பா. இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார்களா, இதை எப்படி பார்க்கணுங்கிற பார்வையை சூரத் ஆல இம்ரானிலே வாய்ப்பு இருந்தால் 120வது வசனத்திலிருந்து ஒரு 30-40 வசனங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள். இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை அப்படியே அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். அல்லாஹ் துவங்குகிறார், வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே ஜெயிப்பீர்கள். வார்த்தை ஸ்டார்டிங் எப்படி? தளர்ந்து விடாதே, கவலைப்படாதே. கவலைப்படாம இருக்க முடியலையே. நம்ம எல்லாரையும் மாதிரி பார்த்து பார்த்து பழகினால இருக்க முடியல. அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில பிரச்சனை வரும், ஆனாலும் கவலை இல்லாத வாழ்க்கை வேணும். வாழ்க்கையில் துன்பம் வரும், ஆனாலும் நிம்மதியான வாழ்க்கை வேணும். துன்பத்தை கடந்து, இழப்புகளை கடந்து, கஷ்டங்களை கடந்து வாழ்வை வாழ்வாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். கவலைப்படாத, கவலைப்படுற மாதிரி அம்சம் நீ நினைக்கிற, கவலைப்படாத. ஏன் தெரியுமா? காரணத்தை சொல்ல அல்லாஹ். நீ ஏன் கவலைப்படுற? அவர் கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, அதை மட்டும் தான் பாக்குற. உசுறு போச்சு இல்ல, ஏன் போச்சு தெரியுமா? வயத்தஹித மின்கும் ஷுஹதா, உங்களிலே ஷஹீதுகளை, உயிர் தியாகிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்து காட்டினார். ஷஹீதுக்குன்னு நான் ஏற்பாடு பண்ணி ஆளப்புற சொர்க்கத்தை ஏற்றிக்கிட்டு இருக்க, நீ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. அல்லாஹ்வுடைய கேள்வி என்ன? வயத்தஹித மின்கும் ஷுஹதா,
உங்களின் ஷஹீதுகளை, உயிர் தியாகிகளை அப்படியே டைரக்டா அது ஒரு 1000 பேர், 2000 பேர், 30,000 பேர், 40,000 பேர் தூக்கி கொண்டு சொர்க்கத்தில் நிப்பாட்டி நீ உலகத்தில் துன்பத்தில் துயரத்தில் அல்லல் படுகிற நேரத்தில் பச்சை நிற பறவைகளின் கூட்டுக்குள்ள வச்சு சொர்க்கத்துக்குள்ள நீ சுத்தி திர்றா அப்படின்னு உடனுடன் நான் முடிவெடுத்து வச்சா ஐயோ ஐயோங்கிற. அல்லாஹ் கற்றுத் தருகிற பாடத்தை பாருங்கள். வகாயின் மின் நபியின் காத்தல மாஹு ரிப்பியூன கஸீர். இதற்கு முன்னர் எத்தனையோ நபிமார்களோடு சேர்ந்து எத்தனையோ இறை நேசர்கள் போரிட்டு இருக்கிறார்கள். ஃபமா வஹனூ லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் வமா லஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். அல்லாஹ்வின் பாதையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தினால் அவர்கள் தளர்ந்து விடவில்லை, அவர்கள் பலவீனப்படவில்லை, அவர்கள் பணிந்து விடவும் இல்லை. இதை நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறான், வாய்ப்பளித்திருக்கிறான், ஷஹீது என்கிற பெரும் பாக்கியத்தை கொடுக்க இறைவன் முயற்சித்திருக்கிறான், திட்டமிட்டிருக்கிறான் என்கிற பார்வையில் பார்த்தால் அதை நினைத்து கவலைப்பட மாட்டீர்கள். இன்னொரு அம்சம் இருக்கிறது. அங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அதை வீரம், அதை தியாகம், அதை மன உறுதி, அதை எழுச்சி என்கிற வார்த்தைகளிலே பேசி பேசி பழக்கப்பட்டால் நமக்கும் அப்படி துன்பம் வருகிற பொழுது வீரத்தோடு எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகும். அங்க நடக்கிறது எல்லாம் அப்படி நடக்குத, இப்படி நடக்குத, என்ன பண்றது தெரியலையே அப்படின்னா நம்மளை அடிக்க வரும்போது ஐயோ என்ன காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிடுவோம். அப்படி கையெடுத்து கும்பிட கூடாதுன்னா இந்த காரியம்லாம் சூப்பரா அடிதான். ஆனால் பலவீனப்பட்டு போ, முதுகுல வாங்கலையே குத்து, களத்தில் நின்று சந்திச்சிருக்கலாம், வெரி குட் அப்படின்னு பேசி பழகு, கவலைப்படாதே அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பாடத்தை இன்றைக்கு நாம் கற்கவில்லை என்றால் இந்தியாவில் வாழுகிற சிறுபான்மையினராக நாம் எதிர்காலத்திலே இன்னும் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு, முகாந்திரம், சூழல் எல்லாம் தெளிவாக இருக்கிற பொழுது எதிர்காலம் நமக்கு மிகப்பெரிய சூனியமான காலமாக மாறிவிடும். எனவே ஹஜ் பெருநாள் தருகிற மிக முக்கியமான ஒரு செய்தி, துன்பங்களும் துயரங்களும் வருகிற பொழுது அல்லல் பட்டு கண்ணீர் விட்டு கதறுவதை விட்டுவிட்டு அல்லாஹ் எனக்கு பெரும் பாக்கியத்தை தருவதற்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார் என்கிற மன உறுதியோடு எதிர்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட மன உறுதியை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.